வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண் மங்கலாக இருக்கவங்க, கண் சில நேரம் எரியிறவங்க, கண் தூரத்து பார்வை தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, காலையிலேயே எந்திரிச்ச உடனேயும் மதியானம் நைட்டு 3 நேரத்துக்கும் என்ன பண்ணணும்னா, நம்மளோட விரல்களை வச்சு இந்த கண் புருவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விடணுமா. நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களோட சிறு சிறு கண் நரம்பு துளிகள் என்ன ஆகும்னா அப்படியே சுருண்டுருமா. அதுதான் நம்மளுக்கு பார்வை மங்கி போகிறதுக்கு வாய்ப்பான். அந்த அந்த நரம்பு சுருண்டுருச்சுன்னா பார்வை மங்க ஆரம்பிக்குமா. அப்போ அதுக்காக அந்த வலிகள் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், போய் ஆஸ்பத்திரி வைத்தியம் மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காசை செலவு பண்ணுறீங்க. காலைல எழுந்திரிச்சு மதியானம் நைட்டுக்கு 3 நேரம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு பாருங்கள். உங்கள் கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கண்ணுக்கு என்னென்ன தேவையோ, கருவேப்பிலை கண்ணுக்கு தேவை. பப்பாளி பழம் சாப்பிட்லாம். பப்பாளி பழம்லாம் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாரத்தில் 2 நாள் 3 நாள் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பப்பாளி பழம் கிடச்சிச்சின்னா டெய்லி கூட சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு பப்பாளி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த விஷயத்தை எனக்கு யார் சொன்னதுன்னா, ஒரு பாட்டி 70 வயசு ஒரு பாட்டி திண்டுக்கல்லில். அந்த பாட்டி 70 வயசில் அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்கள் அந்த கண்ணை புருவத்தை தேய்ச்சி விடுங்க, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுங்க, எக்ஸசைஸ் மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்பெல்லாம் சுருளெல்லாம் எடுபட்டுரும், கண் தூரத்து பார்வை நல்லா தெரியும், கிட்டத்து பார்வையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எனக்கும் நல்லாயிருக்கு. அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.